வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பெரியவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு தவறான வார்த்தைகளை பேசி சண்டை போடாதீங்க. குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள் அல்ல, கேட்ட வார்த்தைகளை மட்டும் பேசுபவர்கள். அதான் குழந்தைங்க. இளமையினுடைய ரகசியமும் மகிழ்ச்சியினுடைய ரகசியமும் எதில் தெரியுமா அடங்கி இருக்கிறது? இப்போ எந்த மனுஷன், இன்னைக்கு அந்த தொழில் ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மனுஷன் மனசில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனது, உலகத்திலேயே மகிழ்ச்சியான மனது. சில பேரை கிரகப்பிரவேசத்தை கூப்பிடுவோம், வந்து வாழ்த்திட்டே போக மாட்டான். பார்த்துருக்கீங்களா? வாழ்த்திட்டே போக மாட்டான். கிரகப்பிரவேசம்னா என்ன? உயிரை கொடுத்து இத்தனை வருஷம் சம்பாதிச்சாலும் ஒரு வீடை கட்டியிருப்போம், அதுக்கு கூப்பிடுறோம். வந்துவிட்டு படிக்கட்டு சரியில்லையே, இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கேம்மா. கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன், இல்லை சார் நல்லா கட்டியிருக்கு அப்படி நினைக்காதீங்க. டக்குன்னு நடந்து போகிறப்ப மண்டை மேலே விழுந்துருச்சுன்னா எப்படி யோசிக்கிறான் பாருங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க பெருசா. அன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு பேச போயிருந்தேன், ஐடி பார்க்கில். நம்ம தம்பியை உட்காந்துருக்க இடத்துல அந்த கம்பெனியோட சிஇஓ உட்காந்துருக்கார், கால் மேலே கால் போட்டு அப்படி கெத்தாக உட்காந்துருக்கார். சிரிக்கவே இல்லை அந்த ஆள். நான் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்ப்பா அந்த ஆள் சிரிக்க மாட்டேங்கிறாரு, யாருப்பா அவருன்னு கேட்டேன். அவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, சிரிக்க மாட்டாப்புல அப்படின்னாப்புல. ஏன் சிஇஓ இருந்தால் சிரிக்கக்கூடாதா? வாய் இருந்தால் சிரிக்கலாமே என்ன? இல்லைங்க, சிரிச்சா ஸ்டேட்டஸ் போயிடும்னாப்புல. சிரிச்சா ஸ்டேட்டஸ் போய். நான் சொன்னேன், சிரிக்கலைன்னா உயிரே போயிடும் அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறா. சிரிக்கணும் வாழ்க்கையில். அன்றைக்கி அசோக் நகரில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், சென்னையில் என்னோடய வீட்டுக்கிட்ட. ஒருத்தர் ஏற்ற மாதிரி வாக்கிங் வந்தவர் கேட்குறாரு, மகேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சூப்பராக இருக்கேன் சார். எப்பயுமா? காலங்காத்தால் 6 மணிக்கு கேட்குறான் சார் அந்த ஆள். அடுத்த வாரத்தை கேட்குறாப்புல, ஒய்ஃப் குழந்தெல்லாம் சூப்பராக இருக்காங்க சார். அவங்களுமா? முடியல, இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கின் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் சொல்லலான் இருந்தேன். அது மெல்ல நவுந்து நண்பகல் வணக்கமாகி இப்போ மதிய வணக்கமாகி போச்சு. நான் இப்படியே கிளம்பி நியூ இயர் ப்ரோக்ராம் ஆக்கிடுவாங்கன்னு நினச்சேன். நான் இதில் உள்ளே வந்து சில பேர் காமெடி பண்ணுறேன், என்னை போட்டு கொன்று. ஆமாம், ஒருத்தர் சொல்கிறாரு, பசி எல்லாம் தாங்க மாட்டாங்க, அவருக்கு பசிக்குது போல இருக்கு. பசி தாங்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஜூஸாவது கொடுக்கணும். இப்படியே விட்டா மகேஷ் மட்டும்தான் இருப்பாப்புல. நான் என்ன பைத்தியக்காரனா நான் மட்டும் பேச? வந்து அவர் பாருங்க, எங்க அவரு காணால. அம்மா சத்தியமா அவர்லாம் நல்லாவே இருக்க மாட்டாப்புல. எல்லாம் இவ்வளவு அழகா உக்காந்துருக்கீங்க, உள்ள வந்து அவர் 1 மணி ஆகி போச்சு, குழந்தைங்களாம் இருக்கு. ஏக்கா நின்று கேட்குற, உட்காருக்கா. நான் ஸ்கூல் வாத்தியார் தான், வேலையெல்லாம் விட்டேன். ஆமா, நீங்களும் உட்காருங்க ஐயா, கொஞ்சம் உட்காந்து சிரிங்க போக்க. பரபரப்பான வர்த்தகர வாழ்க்கையில் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு. போங்க போத்தீஸ். எல்லாம் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு ஒரே மாதிரி பூ வச்சுக்கிட்டு வர்றது. முடி 1 முழம், பூ 4 முழம். வா உக்காரக்கா. எனக்கு வேற 4 மணிக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரோக்ராம். நான் ஏதாவது நடக்குமா இல்லை அங்கேருந்து சார் கிளம்பிட்டீங்களாங்கிறாங்க. நான் சொன்னேன், ஆரம்பிக்கவே இல்லைப்பா. இதில் வேற நம்ம சேகர் அண்ணன் எங்கே இருக்காப்புல, ஆள் எஸ்கேப் ஆயிருப்பாப்புல. எங்கே வாங்கினேன். ஒரு பலத்த கைத்தட்டல் அண்ணனுக்கு தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். அடுத்து நம்ம தலைவருக்கு. ஏன்னா 6:15 ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. 6 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாப்புல, வந்துட்டீங்களான்னு. 6 மணிலேருந்து நான் இங்கே 10:50 வரத்துக்குள்ள மினிமம் ஒரு 30 ஃபோன் பண்ணியிருப்பாப்புல. எங்கே இருக்கீங்க தலைவர் கேட்குறாரு. எனக்கு என்னன்னா, போதுண்ணே நீங்கள் போய் உட்காருங்கண்ணே. எனக்கு என்னன்னா, ஐயோ டைமுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு, 11 மணி நம்ம ப்ரோக்ராம், 10:50 லேட் ஆச்சுன்னு வந்தா இப்போ தான் ஆரம்பித்தோம்.
இப்போ தான் ஆரம்பிச்சிங்களா தலைவர்? ஆனால் அதான் பெரிய மனிதருங்கிறது. உள்ளே வந்தார். கோச்சு கதைங்க சார், 10 நிமிஷம்னார். அது 2.5 மணி நேரம் நீங்கள் சொல்லவே இல்லை. இந்த குழந்தைங்களெல்லாம் கிராமத்தில் நடத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப, இதை வந்துருச்சு கண்ணு வீடு, கால் வலிக்கு, இது வந்துருச்சு அப்படின்னே தெருவாக கூப்பிட்டு போவாங்க அம்மாலாம். அந்த மாதிரி ஐயா இதை இப்போ முடிச்சிடறோம். அவரும் அவர் சிரித்த முகத்தோட இனிமையாக சொல்கிறத பார்க்குறப்ப நம்மளுக்கு கோபமும் வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நான் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருவேன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இவர் வேற இங்கே நானும் நடந்து போக்குறேன், எப்படி ஆத்திரம் இருக்கும் பாருங்க எனக்கு. அப்போ ஒரு சின்ன விஷயம், நீங்கள் எல்லாம் வர்த்தக துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் மிகவும் நேசிக்கிற 2 துறை, ஒன்று ஆசிரியர் துறை, இன்னொன்று வர்த்தகர் துறை. ஏன் அப்படின்னா அவங்க தான் நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாழ்வியல் பாடங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி வருவான். ஒருத்தன் சந்தோஷமாக வருவான், ஒருத்தன் இலை வீட்டுக்கு வந்த மாதிரி வருவான், ஒருத்தன் என்ன வாங்கணும்னு தெரியாமே வந்து கடை முன்னாடி நிற்பான். என்ன சார் வேணும்னு கேளுங்க, 2 நிமிஷம் அவன் சொல்கிறதுக்கு. அது என்ன பேன் எடுத்து விடவா, அது மறந்துட்டேன், 1 நிமிஷம் இங்கே பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஆமாம் என்ன வாங்கிட்டு வரணும், அது அசிங்கமாக திட்டிருக்கும். கட் பண்ணிவிட்டு கொடுங்க சார் அப்படிமா. உடனே என்னையாச்சு எல்லாம் மென்டல் ஆகிட்டீங்க. அதனால் தினசரி மனிதர்களை அதிகமாக சந்திக்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்னொன்று, வர்த்தகராகிய நீங்கள் பம்பரமாக சுழன்றால் மட்டும்தான் இந்த உலகம் சுழல்கிறது என்பதற்கான அர்த்தமே புலப்படும். இதுதான் உண்மை. இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இன்னைக்கு எல்லாமே கடையெல்லாம் க்ளோஸ் ஆமே, வெரி குட். இந்த ஒற்றுமை இருக்கணும், எல்லா கடையும் க்ளோஸ், வெரி குட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, எல்லாரும் சொன்னாங்க நம்ம வேலூர் வர்த்தகம் சங்கம் மாதிரி ஒற்றுமையான சங்கத்தை தமிழகத்திலேயே பார்க்க முடியாதுனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பேர் வர்த்தகர் சங்கம் மீட்டிங்கிட்டு அங்கே போய் கடையை திறந்து 10 ரூபா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்கவே கூடாது. நம்ம வீட்டில் தீபாவளி, நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ், நம்ம வீட்டில் ரம்ஜான் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த வர்த்தக சங்கம் மீட்டிங். இது அவசியம். நம்ம குடும்ப விழா எல்லாம் அப்படி தான் வரணும். கொஞ்சம் ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்டா தப்பு கிடையாது. யாராவது சுகர் பேஷண்ட், நிறைய பேர் வயசானவங்களாம் இருப்பீங்க, சுகர் பேஷண்ட் இருப்பீங்க, தப்பே கிடையாது. சிரித்து பாதி சுகரை குறைக்க வச்சிடறேன், ஓகேவா? இன்னொன்று, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் சாப்பிடுவாங்க, ஏன்னா டைஜஷனுக்கு நல்லதுன்னு. நான் சிரித்து செரிமானத்தை உண்டு பண்ணிடுறேன். நல்லா சிரிங்க. கணவன் மனைவியாக வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? வெரி குட், கை கீழே போட்டுருங்க. கணவன் மனைவியாக பக்கத்தில் உட்காந்துருக்குறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? 4 பேர். ஏன்னா குடும்பமாக இருந்தால் சிரிக்க முடியாதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். பொண்டாட்டியை பற்றி ஒரு ஜோக்கு நான் சொல்லி இவர் ரொம்ப உற்சாகத்தில் சிரிச்சு, அந்த அக்கா ஓஹோ இன்னைக்கு வருவான் பேசுவான் அவன் போயிடுவான், இப்போ இவ்வளோ நாள் நீ மனசில் தான் வச்சுருக்க, நீ வீட்டுக்கு வாடி அப்படின்னு அந்த அக்கா வச்சேன். அதனால் நானும் அதான் சொல்லுவேன், புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து உட்காந்துருந்தா தனியாக உட்காந்துருக்கேன். அது உங்களுக்கு நல்லது, பேசுகிற எனக்கும் நல்லது. அப்போ தான் மனசு விட்டு சிரிப்பிக்க. சில பொண்டாட்டிகளுக்கு சிரிச்சா பிடிக்காது, சில பொண்டாட்டிகளுக்கு சிரிக்கலைன்னா பிடிக்காது, ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில கணவன்மார்களும் அப்படி தான். இந்த வர்த்தக துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் காலையில் போயிட்டா நைட்டு வரைக்கும் பிஸியாக இருப்பீங்க. ஒரு சின்ன என்னுடைய அன்பான வேண்டுகோள், கிடைக்கிற நேரத்தில் குடும்பத்துடன் செலவு செய்கிற மனிதர்களாக நீங்கள் இருங்கள். நம் குடும்பத்தை தாண்டிய ஒரு சக்தி, ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, எல்லாம் கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கிற முகரைங்களை பார்க்க பிடிக்காது. அண்ணன் அனுபவிச்சு கை தட்டுறாப்புல. நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு. வந்து உக்காந்தோன்னா டிவி பல 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 பல, அதுவும் ஒரு சேனல் உருப்படியாக பார்க்க மாட்டோம். அந்த ரிமோட்டு வாய் இருந்தால் நம்மளை திட்டும் அசிங்கமா. சே, எதுவுமே நல்லா இல்லை. ஏன்னா இவர் காலையில் எழுந்திரிச்சோன்னா 1000 கோடி இவருக்கு டேர்ன் ஓவர் ஆகுது. ஒரே ஸ்ட்ரெஸ். கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மன உளவியல் ரீதியான உண்மை என்ன தெரியுமா? எந்த மனிதர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிக்கிறார்களோ, நல்லா இந்த வார்த்தைகளை கேட்டுங்க, எந்த மனிதர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறார்களோ அந்த மனிதர்கள் மட்டும்தான் வியாபாரத்திலும் அதிகமாக ஜெயிக்கிறார்கள். மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் ஆல்ரெடி சூப்பராக இருக்கேன், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால நான் சூப்பராக இருக்கேன்னு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருப்பீங்க.
உண்மை அதுதான். நிறைய பேர் வீட்டில் பொண்டாட்டி பார்த்து சிரிக்க மாட்டாங்க, குழந்தைங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, டிவி பார்த்து மட்டும் சிரிப்பாங்க. அப்போ அதுங்க ரெண்டுத்துக்கு எப்படி எப்படி இருக்கும்? அந்த அக்கா இப்போ சாப்பாடை போடுறப்ப யோசிக்கும், நாளைக்கு விஷம் வச்சிடலாமா. ஏன்னா சாப்பிட்டு பாதி புருஷங்க பாராட்டுறதில்லை. ஆனால் குறை இருந்தால் மட்டும் கரெக்டாக சொல்லுவீங்க. கரெக்டா? நம்மெல்லாம் ஆண்கள்லாம் அதே எண்ணம். ஆல்வேஸ் ஆம்பளைங்க தான். நல்லா இருந்தால் சொல்ல மாட்டோம். ஒரு நாள் உப்பு கம்மியாக இல்லைனா எடுத்துட்டு படி, இதெல்லாம் எந்த நாய் திங்கும், கொண்டு படி. அந்த அக்கா மனசுக்குள்ள சொல்லிக்கும், நேற்று வரைக்கும் எந்த நாய் தின்னுச்சோ அதே நாய் தான். பாராட்டணும். சில பேருக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க, தெரியாது. நீங்கள் சும்மா கேட்டு பாருங்களேன், நாளைக்கே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சார் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் சார். அதான் சார் என்ன சாப்பிட்டீங்க? நல்லா சாப்பிட்டேன். என்னங்க சாப்பிட்டீங்க? தெரியாது. பழக்கம் சுகி சுகியாக தான் சொல்லுவார். சில பேருக்கு வாயே வேண்டாம், ஜிப்பு மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படியே போட்டுடலாம். ஏன்னா சுவை ஒன்றும் பாராட்ட மாட்டாங்க. அந்த அக்காவுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும். ஒரு நாள் உப்பு போடலைன்னா, ஒரு நாள் காரம் அதிகமாச்சுன்னா கோவப்படுறீங்கல்ல. ஒரு நாள் நல்லா அந்த அக்கா சமைச்சா பாராட்டணும்ல, பாராட்டுறது கிடையாது. ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பாராட்டுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். பாசிட்டிவாக எல்லாமே சொல்லுங்க. சாப்பாட்டில் முடி இருந்துச்சுன்னா கூட என்னடி முடி இருக்குன்னு சொல்லாதீங்க, அடுத்த நாள் பிச்சு போட்டு சமைக்கும். இந்த அக்கா நீங்கள் நினச்சிருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிலாம் ரொம்ப சாதுவானவங்க, கிடையவே கிடையாது. அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அக்காலாம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா முதல்ல அந்த அக்கா தான் சந்தோஷப்படும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, உனக்கெல்லாம் ஆகணும் அப்படிங்கும் மனசுக்குள்ளே. ஆனால் வந்து சொல்லும், என்னங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பண்ணுற வேலை எல்லாமே நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதானே நம்மளுக்கு கிடைக்கும் குடும்பத்தில். கரெக்டாக? இன்னொன்று தெரியுமா, வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பெரியவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு தவறான வார்த்தைகளை பேசி சண்டை போடாதீங்க. குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள் அல்ல, கேட்ட வார்த்தைகளை மட்டும் பேசுபவர்கள். அதான் குழந்தைங்க. என்ன கேட்குறாங்களோ நல்லா கை தட்டலாம். இதென்ன இன்சல்மெண்ட்டா? இதுலேயும் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கஞ்சத்தனமே. நல்லா கை தட்டலான்னு தோணும். அங்கே பார்க்குறேன் ஒரு அண்ணன் இப்படி கை எடுத்துட்டாப்புல, யோசிக்கிறாப்புல, எவனும் தட்டலை, ஓகே அப்படின்னு. எல்லாம் கிடையாது. ஒன்று சொல்லவா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும், அதான் வாழ்க்கை. நம்மளுக்கு சிரிக்கணும்னு தோணுதா சிரிச்சிடணும், நமக்கு அழணும்னு தோணுதா அழுதணும், நம்மளுக்கு நல்லா கை தட்டணும்னு தோணுதா நல்லா கை தட்டணும், திடீர்னு எந்திரிச்சு குதிக்கணும்னு தோணுதா குதிக்கணும். பார்க்குறவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், நாம் சந்தோஷமாக இருக்கும்ல. நாளைக்கு நமக்கு ஏதாவது அவன் தான் வரப்போறானா? ஒன்றும் கிடையாது. அந்த நிமிடத்தில் வாழ்வது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். கோபமாக காமிச்சிருவேன், சந்தோஷமாக காமிச்சிருவேன். எல்லா விதமான சில பேர் அடக்கி வச்சுப்பாங்க, மென்டல் ஆயிடுவாங்க. உண்மையிலேயே உலகத்திலே 2 பேர் சந்தோஷமா இருக்காங்க. யார் தெரியுமா? ஒன்று பைத்தியக்காரர்கள், இன்னொன்று யார் சொல்லுங்க? குறவங்குறத்தி. ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் ரோடு சைடு பாருங்க, எந்த குறவன் குறத்தி அந்த இனம், அந்த நரிக்குறவர்கள், அந்த நரிக்குறவர்கள் இனம் இருக்குல்ல, ரோடு சைடு டென்ட் போட்டு தங்கியிருக்காங்களே, ஒரு நாளாவது அவங்க சோகமாக இருந்து பாருங்க, இருக்க மாட்டாங்க. குடும்பத்தோட ரோட்டில் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வீட்டில் அடிச்சுக்கிறோம், மூஞ்சா குத்திக்கிறோம். அவங்க ரோட்டில் ஏன் தெரியுமா? தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், சைக்காலஜிக்கலான உண்மை. பைத்தியத்துக்கு வயசும் ஆகாது, ஏன்னா என்ன நடக்குதுன்னே வாழ்க்கையில் தெரியாது, ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே. ஒரு பைத்தியம் என்ன பண்ணியிருக்கு, இப்படி பண்ணிகிட்டே இருந்திருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர் வந்திருக்காரு, படித்தவர்ல, என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு அந்த பைத்தியத்தை பார்த்து. அந்த பைத்தியம் சொல்லியிருக்கு, நான் வாத்துக்கெல்லாம் தீனி போடுறேன் டாக்டர். இந்த மனுஷன் படித்தால புத்திசாலித்தனமாக பேசியிருக்காரு பைத்தியத்துக்கிட்ட. என்னப்பா கீழே வாத்தே இல்லை, பைத்தியம் சொல்லியிருக்கு, கையில் தீனியும் தான் இல்லை. இப்போ யார் பைத்தியம்? அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கானே, இருந்தாலும் பேசாமல் போக வேண்டியதானே. பைத்தியக்காரங்களுக்கு அதே மாதிரி நரிக்குறவர்கள். காக்காவை சுட்டானுன்னு வச்சுங்களேன், காக்காவை சுட்டாங்கன்னு வச்சுங்க, காக்கா இவங்க குண்டு பட்டு செத்துருச்சுன்னா எப்படி சுட்டம் பார்த்தியா அப்படின்னு குதிப்பானுங்க குடும்பத்தோட. பறந்துருச்சுன்னா எவ்வளோ புத்திசாலி காக்கா, எப்படி தப்பிச்சு பறந்து போகுது பாருன்னு அதுக்கும் கொண்டாடுவான். வாழ்க்கையை தோல்வியிலும் வெற்றியிலும் ஒரே மாதிரியாக பார்ப்பது மாதிரி ஒரு ஞான நிலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது அவங்களுக்கு இருக்கு, அதனால தான் சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு என்னன்னா எல்லாமே இருக்கு, ஆனால் பத்தலை. ஒன்று சொல்லவா, தேவைக்கு மீறி உங்கள் கைகளில் இருக்கிற பணம் காகிதம். தேவைக்கு மீறி உங்கள் கைகளில் இருக்கிற பணம் காகிதம். இன்னொன்னு சொல்றேன், எல்லா நோட்டிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார். கரெக்டா? 10 ரூபாய் அப்படி தானே சிரிக்கிறாரு, 500 ரூபாய் ஆங்கிறாரா? எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தானக்கா சிரிக்கிறாரு.
ஆனால் என்ன தெரியுமா வாழ்வியல் உண்மை? எல்லா நோட்டிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார். நோட்டிற்கு தகுந்த மாதிரி நாம் தான் சிரிப்பை மாற்றிக்கொள்கிறோம். கரெக்டா? கடையில் 50 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆனால் வாங்க, இதே ஒருத்தர் 500 ரூபாய்க்கு வாங்கினா வாங்க சார், இதே ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு வாங்கினா வாங்க வாங்க வாங்க, இதே 50,000 ரூபாய்க்கு வாங்கினா வாங்க போகலாம் வீடு வரைக்கும் அப்படின்னு போயிடுவோம். நியாயமா இல்லையா? பணத்துக்கு தகுந்த மாதிரி சிரிப்பு மாறுதா? ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் சிரிப்பு? மகிழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சிரிப்பு மாறணும். நமக்கு அது கிடையவே கிடையாது. எல்லாருமே சிரிக்க தவறிடுறோம். நீங்களாம் நான் பயந்துக்கிட்டே வந்தேன், இவ்வளோ டைம் ஆச்சு, சாப்பாட்டு நேரம் வேற. நம்ம தம்பி ரமேஷ்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், என்ன தம்பி என்ன போகுதுன்னு தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி கிளம்பிடுவாங்களா என்னன்னு தெரியலையே, மண்டபத்தில் நாம் தனி பேச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிரம் போல இருக்கு. ஒரே ஆள் பேசுறதுக்கு பேர் தனி பேச்சு, ஒரே ஆள் மட்டும் பேசுனா அதுவும் தனி பேச்சு தான். அப்படி ஆயிருமோன்னு நினச்சேன். ஆனால் நீங்களாம் நல்லா சிரிச்சு கை தட்டி இனிமையான முகத்தோடு இருக்கீங்க. சில ஊரில் ஜோக் சொல்கிறதெல்லாம் சிரமம். அன்றைக்கி ஒரு ஊரில் ஜோக் சொல்லி முடிக்கிறேன், இந்த தம்பி உட்காந்துருக்கானே ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஜோக் சொல்லி முடிச்சோன்னா அவர் சொல்கிறாரு, அப்புறம் நான்லாம் செத்தே போயிட்டேன் சார், ஜோக்கு அதான் தம்பி, அப்புறம் எப்படி அந்த ஆள்கிட்ட பேச நான்லாம் வாழ்க்கையில். சில பேர் சிரிச்சா ஸ்டேட்டஸ் போயிருந்து சிரிக்க மாட்டான், பார்த்துறீங்களா? ரொம்ப பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க பெருசாக. அன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு பேச போயிருந்தேன், ஐடி பார்க்கில். நம்ம தம்பியை உட்காந்துருக்க இடத்துல அந்த கம்பெனியோட சிஇஓ உட்காந்துருக்கார், கால் மேலே கால் போட்டு அப்படி கெத்தாக உட்காந்துருக்கார். சிரிக்கவே இல்லை அந்த ஆள். நான் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்ப்பா அந்த ஆள் சிரிக்க மாட்டேங்கிறாரு, யாருப்பா அவருன்னு கேட்டேன். அவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, சிரிக்க மாட்டாப்புல அப்படின்னாப்புல. ஏன் சிஇஓ இருந்தால் சிரிக்கக்கூடாதா? வாய் இருந்தால் சிரிக்கலாமே என்ன? இல்லைங்க, சிரிச்சா ஸ்டேட்டஸ் போயிடும்னாப்புல. சிரிச்சா ஸ்டேட்டஸ் போய். நான் சொன்னேன், சிரிக்கலைன்னா உயிரே போயிடும் அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறா. சிரிக்கணும் வாழ்க்கையில். சில பேர் தேட்டரில் நம்ம படம் பார்க்க போகல, சில பேர் நல்லா சிரிப்பான், பார்த்துறீங்களா? நான் சிரிக்கிறத பார்த்து தேட்டரே சிரிக்கும், அப்படி சிரிப்பேன் நான்லாம். வெக்கப்படக்கூடாது. நிறைய பேர் இப்போ நல்லா சிரிக்கலான்னு வந்தால் சிரிச்ச, ஓஹோ அப்படி யோசிக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமாக இருக்கேன். ஒரே என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, உள்ளே கூட 4-5 பேர் கேட்டாங்க, சார் அப்படியே இருக்கீங்களே சார், இளைச்ச மாதிரி இப்போ இருக்கேன், அதுக்கு 10 நாள் உடம்பு சரியில்லை, அது ஒரு காரணம்னு வச்சுங்க, ஆனால் அப்படியே இருக்கீங்களே சார், எப்படி சார்னு கேட்பாங்க. இளமையினுடைய ரகசியமும் மகிழ்ச்சியினுடைய ரகசியமும் எதில் தெரியுமா அடங்கி இருக்கிறது? இப்போ எந்த மனுஷன், இன்னைக்கு அந்த தொழில் ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மனுஷன் மனசில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனது, உலகத்திலேயே மகிழ்ச்சியான மனது. பொறாமையே படக்கூடாது. அன்றைக்கி ஒரு பேங்க்குக்கு போயிருக்கேன், அப்பாவுக்கு அந்த ஏடிஎம் கார்டில் இப்போ சிப்பு வச்சு வரணுன்ட்டாங்கல்ல, அப்பாவுக்கு அந்த கார்டு கொடுத்துட்டு மாற்றலான்ட்டு போயிருக்கேன். அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, வீட்டில் இருக்காப்புல. அந்த பேங்க்கில் வேலை செய்கிற ஒருத்தர் கேட்குறாரு, ஈரோடு மகேஷ். ஆமாம் பார்த்துருக்கேன். நான் என்ன செய்ய, அவர் கெத்தாக இருக்காராம், ஏன்னா பேங்க் ஆஃபீஸரில் பார்த்துருக்கேன். சிவகார்த்திகேயன் உங்கள் செட்டு தானே? இல்லை சார், அவர் தம்பி எனக்கு ஜூனியர். ஓ ஜூனியர், டாப்பாக வந்துட்டாப்லையே. ஆமாம் சார், நல்ல திறமைசாலி, நீங்களும் வரணும் சார். அந்த மாதிரி. இப்போ நான் எதுக்கு போனேன்? அந்த ஆள் என்ன இது தேவையா அந்த ஆளுக்கு? முதல்ல வரணும் சார். நான் கேட்டேன், பேங்க் மேனேஜர் உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியும், மை கிளாஸ்மேட். நீங்களும் வரணும் சார் அந்த மாதிரின்னு. கேட்டது கரெக்டு தானே? இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆண்டவன் நமக்கு சில விஷயத்தை கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கும். இவன் இந்த இடத்துக்கு தகுதியானவன், இவன் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவன் அதை கொடுத்துருப்பான். அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகிற மனதிற்கு சொந்தக்காரங்களாக நாம் இருக்கணும். பொறாமப்படக்கூடாது. நம்ம வேலூர்லேயே ஒருத்தர் புதுசாக கடை ஆரம்பித்து ஓஹோன்னு வந்துட்டார்னா இன்னும் அவர் நல்லா வரணும்னு வாழ்த்தணும். அவர் கடையை மூடிட்டு போனோன்னே உள்ளுக்குள்ளே கற்பூரம் எலுமிச்சமெல்லாம் வச்சு நாசமாக போயிடணும் கடன் வேண்டிக்கூடாது. சில பேரை கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவோம், வந்து வாழ்த்திட்டே போக மாட்டான், பார்த்துருக்கீங்களா? வாழ்த்திட்டே போக மாட்டான். கிரகப்பிரவேசம்னா என்ன? உயிரை கொடுத்து இத்தனை வருஷம் சம்பாதிச்சால ஒரு வீடை கட்டியிருப்போம், அதுக்கு கூப்பிடுறோம். வந்துவிட்டு படிக்கட்டு சரியில்லையே, இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கேம்மா. கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன், இல்லை சார் நல்லா கட்டியிருக்கு அப்படி நினைக்காதீங்க. டக்குன்னு நடந்து போகிறப்ப மண்டை மேலே விழுந்துருச்சுன்னா எப்படி யோசிக்கிறான் பாருங்க. ஏன் இப்படி யோசிக்கிற? அன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான், சார் சுகர் இருக்கா அப்படிங்கிறான். நான் சொன்னேன், எனக்கு இந்த வயசில் சுகர் வர போதுங்கிறேன். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், இருக்குங்க உங்களுக்கு தெரியாதுங்கிறான்.
அது எப்படிங்க தெரியாதுங்க. டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணப்ப லோ பிபி வந்து நீங்கள் மயங்கி விழுந்து லோ சுகர் வந்து டப்புன்னு வண்டி ஏற்றிருச்சுன்னா ஏன்டா இந்த அளவுக்கு போகிற இறான்னு நான் அவன் பண்ணதில் எனக்கு உண்மையிலே சுகர் பிபி வந்துட்டு போல இருக்கு. சில பேர் நல்லா இருக்கேன்னு வாய் நிறைய சொல்ல மாட்டான், பார்த்துருக்கீங்களா? நான்லாம் கஷ்டப்படுறப்ப கூட சார் யாராவது நல்லா இருக்காங்களான்னு, நல்லா இருக்கீங்களா மகேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் சூப்பராக இருக்கேன் சார்மே, சூப்பராக இருக்கேன் சார்மே. ஏன் தெரியுமா? இறைவன் நம்முடைய கரங்களை இப்படி வச்சிருக்கான், இப்படி வைக்கல. இறைவன் நம்முடைய கரங்களை யாருக்கோ ₹1 கொடுக்குற மாதிரியாவது இறைவன் நம்முடைய கரங்களை வச்சிருக்காங்கல்ல, ₹1 வாங்குற மாதிரி வைக்கல. இதை விட ஒரு வரம் இந்த வாழ்க்கை கிடையாது. சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவேன், கஷ்டப்படுறப்பையும் அதான் சொல்லுவேன், இப்போ சூப்பராகவே இருக்கேன் உண்மையில இப்பயும் அதான் சொல்றேன். ஏன் தெரியுமா? நாம் நேர்மறையான வார்த்தைகளை பேச பேச நம் வாழ்க்கையில் எல்லாம் நேர்மறையாக மட்டும்தான் நடக்கும், மைனஸா ஒன்றுமே நடக்காது. அன்னைக்கு அசோக் நகரில் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் சென்னையில், என்னோட வீட்டுக்கிட்ட ஒருத்தர் ஏற்ற மாதிரி வாக்கிங் வந்தவர் கேட்குறாரு, மகேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் சூப்பராக இருக்கேன் சார். எப்பயுமா? காலங்காத்தால 6 மணிக்கு கேட்குறான் சார் அந்த ஆள். அடுத்த வாரத்தை கேட்குறாப்புல, ஒய்ஃப் குழந்தெல்லாம் சூப்பராக இருக்காங்க சார். அவங்களுமா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்க சார், சென்னையே வந்துட்டாங்க. வயசாயிருச்சு, நீங்கள் நாளைக்கே விஷத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவா? அடுத்தவன் நல்லா இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல, அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல, அடுத்தவன் குடும்பத்தோட சிரிச்சா இவனால் தாங்கிக்க முடியல. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அடுத்தவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்கிற மனதாக உங்கள் மனது இருந்தால் இறைவன் உங்கள் மனதில் குடியிருக்கிறான் என்ற அர்த்தம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.